Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 12th standard 9th unitல exercise 9.9ல 5th sum பார்க்குறோம். ஆல்ரெடி 4th sum வர சேனலில் இருக்குது, பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. Okay. Find by integration the volume of the container which is in the shape of a right circular conical frustum as shown in the figure. என்ன சொல்லியிருக்காங்க? வால்யூம் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு சர்க்குலர் கோனிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது கூம்பொடியோ ஒரு ஃபிகர் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வால்யூம் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபிகரை ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஓகே, ஸோ கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய கோனிக்கல் ஷேப் இது தான், கரெக்டாக? ஸோ இங்கே வந்து இது 1 மீட்டர், இங்கே 2 மீட்டர், இந்த ஹைட் வந்து 2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு கோனிக்கல்னால் என்ன தெரியும்? இது எக்ஸ்டெண்ட் ஆகி கோன், அதாவது கூம்பு வடிவில் இருக்கும், அது கரெக்டாக? ஸோ வந்து இதை வந்து நம்ம ட்ரா பண்ணிவிட்டு லிமிட்ஸ் ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுக்கிறோம். அவங்க கொடுத்துருக்க ஃபிகர் வந்து இதிலேருந்து இது வரை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கூம்பு வடிவத்தில் ஆக்கியாச்சு, கோனிக்கல் ஷேப்பில் ஆக்கியாச்சு. ஸோ சென்டரை வந்து 0,0ன்னு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எப்போ பாயிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது இதுலேருந்து இது வரை 2 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்சிஸ் எங்கே இருக்குது? நமக்கு ஒய் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ பாயிண்ட் கண்டிப்பாக ஒய் ஆக்சிஸில் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே அவங்களாட்டு இப்போது இந்த ஷேப்லேருந்து இது வரை 2 மீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா, கண்டிப்பாக இந்த 0லேருந்து இது வரையும் கண்டிப்பாக எதாக இருக்கும்? 2 மீட்டர் நம்மளாட்டி எடுத்துக்கிறோம். ஓகேவா? கண்டிப்பாக அப்படி தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ 0லேருந்து இந்த இது வரை உள்ள வேல்யூ அவங்க கொடுக்கல. ஸோ இங்கேருந்து இங்கே வர 2 மீட்டர்னு அவங்க கொடுத்துருக்காங்கன்னா, கண்டிப்பாக இதுவும் என்னது 2 மீட்டராக தான் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து எக்ஸுக்குள்ள வேல்யூ. இங்கே நம்ம எடுக்கிறது இது என்னது? ஒய்யோட வேல்யூ. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் கண்டிப்பாக இப்போ என்ன தான் இருக்கும்? நமக்கு தெரியும் பாயிண்ட் எப்படி இருக்கும்? எக்ஸ் கமா ஒய், கரெக்டாக? இப்போ எக்ஸ்னால் என்ன? இங்கே 1. ஓகே, ஸோ 1 கமா ஒய் இங்கே என்ன? 2. ஸோ இந்த பாயிண்ட் என்ன? 1, 2. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இங்கேருந்து 2 அண்ட் இங்கேருந்து 2, கரெக்டாக? அப்போ டோட்டல் என்ன ஆகிட்டு? 4. 0லேருந்து 2 + 2 இந்த டோட்டல் லைன் ப்ளஸ் இந்த வேல்யூ எடுப்பாங்க, இந்த பாயிண்ட் எடுக்கும்போது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் தான் இருக்கணும். ஸோ எக்ஸ் கமா ஒய். ஸோ எக்ஸோடது 2, 4 வரும், கரெக்டாக? 2 + 2 4. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் வந்து 1, 2 அண்ட் இது வந்து 2, 4. ஓகே, ஸோ லிமிட் அப்போ என்னவாக இருக்கும்? இந்த படம், அதாவது இந்த ஃபிகர் வந்து ஒய் ஆக்சிஸில் எங்கெல்லாம் டச் ஆகிருக்கும், அப்போது எக்ஸ் ஆக்சிஸோ ஒய் ஆக்சிஸோ எங்கே சேருது? இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம என்ன பார்த்துட்டோம்? 2 மீட்டர். ஸோ இது வந்து 2, இந்த பாயிண்ட் என்ன? 2 + 2 4. ஸோ நமக்கு லிமிட்ஸ் என்ன எடுத்துட்டோம்? 2, 4 லிமிட்ஸோ இதில் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ டயக்ராம் வந்து ரஃப் டயக்ராம் தான், சிம்பிளாக போட்டுக்கலாம். ஓகே, ஓகே, நம்ம என்ன ஃபைன் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு லிமிட்ஸ் எடுத்துக்கலாம். லிமிட்ஸ் ஆர் y = 2 and y = 4. ஓகே, ஸோ வால்யூம் என்ன? நமக்கு வந்து டயக்ராம் வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ ஃபார்முலா என்ன? பை இன்டகரல் a to b எக்ஸில் வரும், x² × dy. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு லாஸ்ட்டு சம்லலாம். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் போகும். கொஸ்டினில் ஒய் ஆக்சிஸ் கொடுத்துருந்தா ஃபார்முலாவில் வந்து என்ன இருக்கும்? எக்ஸ் இருக்கும். ஓகே, இன்டகிரேட் வந்து ஒயில் இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு இங்கே என்ன வேணும்? எக்ஸோட வேல்யூ இங்கே ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு இப்போ என்ன தெரியும்? 2 பாயிண்ட்ஸ் மட்டும் தெரியும், அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு equation of the line joining the points. என்ன பாயிண்ட்ஸ்லாம் எடுத்தோம்? 1, 2 அண்ட் 2, 4 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோம், கரெக்டாக? 1, 2 அண்ட் 2, 4. ஓகே, ஸோ நம்ம 2 பாயிண்ட்ஸ் இருக்கும்போது ஒரு ஃபார்முலா முந்தி படிச்சிருப்பீங்க. y - y1 டிவைடட் பை y2 - y1 which is equal to x - x1 divided by
x2 minus x1. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன x வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம், x1 y1 x2 y2 இதில் கொண்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ y minus y1 என்ன 2 divided by 4 minus 2 which is equal to x minus 1 divided by 2 minus 1. simplify பண்ணிடலாமா. ஸோ y minus 2 divided by 2 which is equal to x minus 1 by 1 which implies cross multiply 2 into x minus 1 equal to 1 இங்கே போயிருமா. ஸோ y minus 2 கிடைக்குது. ஸோ 2x minus 2 equal to y minus 2. நமக்கு என்ன வேல்யூனா x வேல்யூ. ஸோ இந்த டேம் அங்கே கொண்டு போய்க்கலாம். ஸோ என்ன கிடைக்குது, 2x equal to y minus 2 minus 2 ஈக்குவலுக்கு அந்த சைட் போகும்போது ப்ளஸ் 2 கேன்சல் ஆயிடுது. ஸோ x equal to y divided by 2 கிடைக்குது. ஸோ எக்ஸ் வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். அந்த ஃபார்முலா வால்யூம் ஃபார்முலாவில் கொண்டு அப்ளை பண்ணுறோம். ஓகே ஃபார்முலா நான் இன்னொரு தடவை எழுதிக்கிறேன். வால்யூம் ஈக்குவல் டு பை இன்டகரல் a to b x ஸ்கொயர் இன்ட்டு dy. ஸோ அப்ளை பண்ணிக்கலாம். பை இன்டகரல் நமக்கு லிமிட் என்ன 2 to 4 இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன y by 2. ஸோ நான் ஸ்கொயரை சேர்த்து எழுதிக்கிறேன். y by 2 ஸ்கொயர்னா அப்போ என்ன வரும் 4 into dy. ஓகே நெக்ஸ்ட்டு இதில் கான்ஸ்டன்ட் டேர்மில் என்ன இருக்குது, பை பை 4 அதை வெளியே எடுத்துக்கலாம். பை பை 4 இன்டகரல் 2 to 4 y ஸ்கொயர் இன்ட்டு dy. ஓகே ஸோ y ஸ்கொயரோட இன்டகிரேஷன் என்ன நமக்கு ஃபார்முலா தெரியும், இன்டகரல் x பவர் n into dx which is equal to x பவர் n plus 1 divided by n plus 1. ஓகே பேசிக் இன்டகிரேஷன் ஃபார்முலா. அப்படின்னா என்ன, பவரில் என்ன இருக்கோ அந்த வேல்யூ கூட 1 ஆட் பண்ணி டிவைடட் பை அதே பவரை எழுதணும். ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்குது ஒய் ஸ்கொயர். அப்போ என்ன வரும் பை பை 4 1 ஆட் பண்ணோம். அப்போ ஒய் பவர் 3 by 3 லிமிட் 2 to 4. ஓகே which is equal to pi divided by 4 இந்த 3 வெளியே எடுத்துடலாம். ஸோ 4 into 3 12. ஒய் க்யூபுக்கு நான் லிமிட் அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் என்ன 4. ஸோ 4 க்யூப் மைனஸ் 2 க்யூப் என்ன கிடைக்குது நமக்கு, which is equal to pi by 12. 4 க்யூப்னா என்ன 4 into 4 into 4. ஸோ 64 minus 2 into 2 into 2 8 which is equal to pi by 4 into 64 minus 8 which is equal to 56 divided by okay. ஸோ நம்ம 12 போட்டாச்சு. ஸோ 12 போட்டுக்கலாம். ஓகே ஸோ 12 டேபிளில் கேன்சல் பண்ணோம் என்ன கிடைக்குது, ஸோ 12 டேபிள் போகாது. ஸோ 4th டேபிளுக்கு கொடுத்துடலாம். இல்லைன்னா இந்த 4 into 3 அப்படியே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ 4 டேபிள் கொடுத்தா 4 3s are 12, 1 4 is 4 பேலன்ஸ் 4 4s are 16. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது 14 pi divided by 3 க்யூப் யூனிட்ஸ் கண்டிப்பாக போடணும். ஓகே ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். ஸோ லிமிட்ஸ் எடுக்கிறோம் அண்ட் அந்த 2 பாயிண்ட்டும் வச்சு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு வால்யூம் ஃபைண்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.